தொழில எப்படியெல்லாம் செய்யறாங்க, எப்படிப்பட்டவங்க தான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கிறத வந்து அழகா சொன்னார். ஒரு சொல் ஒரு வார்த்தையின் மூலமாக நிரூபித்து காட்டிய சாட்சியமும் இருக்கு, அதே வேளையில நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், ஒருத்தரோட இன்னொருத்தர் இணைந்து அந்த தொழிலை செய்வதனால் என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிற குருமார்களும், தொழிலை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், அந்த நேசிப்புக்கு தாண்டி என்ன தொழிலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. அதனை கடந்து தோழமை நட்பாக பல குருமார்கள் இங்க இருக்காங்க. அதாவது இந்த தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கு உண்டான குருமார்கள் இங்கே வந்து அமர்ந்திருந்து அவர்கள் கையால இந்த பட்டமளிப்ப பட்ட விழாவில் கலந்து கொண்டு நீங்க எல்லாம் பட்டத்தை வாங்க போறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கி கொடுத்துருக்காங்க மாணக்கருக்கெல்லாம். அது எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அழகாக்கவா, இல்ல ஒரே யூனிஃபார்மா தெரியுமா? நீங்க எத்தனையோ முறை வந்துட்டு இந்த தொழிலை வந்து எத்தனையோ பேருக்கு கற்றுக்கலாம். ஒன்று பயிற்சி மூலமாக, தையல் கலைக்கூடங்கள் மூலமாக பயிற்சிகள் கற்றுக்கலாம், அல்லது அனுபவங்கள் மூலமாக ஒருத்தர் நீங்க போய் கற்றுக்கலாம். அதையும் கடந்து ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப இந்த அங்கியெல்லாம் யார் யார் போடுவா? ஒரு டாக்டரேட் முடிச்சவங்க அல்லது தொடர்ந்து பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது. அப்ப இன்னும் உங்களுக்கு பயிற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும், தொழில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுதான் நன்றி. அதை கவனப்படுத்துறதுனா அந்த சீருடை கொடுத்து உங்களை எல்லாம் அழகு பார்க்கக்கூடிய பெருமை வெல்ஃபிட் டெய்லரிங் அகாடமி தான். தொடர்ந்து உங்களுடைய இங்கிருந்து கட்டளையிலிருந்து தொடர் பயிற்சியால் தான் உங்களுடைய முயற்சியில நீங்க வெற்றி காண முடியும். எனவே வெல்ஃபிட்டாக டெய்லரிங் அகாடமியின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் மாணாக்கருக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக உங்களை எல்லாம் வாழ்த்துறை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொழில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்னது, கலீல் ஜிப்ரான் ஒரு உலக கவிஞன் இருக்கான். அவன் ஒரு வார்த்தை சொல்றான். நேற்று கூட குருசாமிட்டையும் உதயாட்டையும் பேசிட்டு, உங்களால் ஒரு தொழிலை சரியா அன்போட மகிழ்ச்சியோட செய்ய முடியல அப்படின்னா, அன்போடையும் மகிழ்ச்சியோட அந்த தொழிலை செய்ய முடியலன்னா, அது எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தொழிலை விட்டுட்டு கோவில் வாசலில் அமர்ந்து, நீங்களே ஃபுல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுப்பது நல்லதுன்ட்டு, மகிழ்ச்சியுடன் வருவருடன் பிச்சை கேட்பது நல்லதுன்னு. காரணம் என்னங்கன்னா, போறவங்க வரவங்க எல்லாம் பிச்சை எடுத்துறாதீங்க, மகிழ்ச்சியோட. கோயிலுக்கு போறது அப்படின்னாலே நம்ம வந்து பெட்டிஷன் கொடுக்க தான் போயிட்டு இருக்கோம். இது வேணும் அது வேணும், அந்த பெட்டிஷன் கொடுக்குற இடம் கிடையாது, அது நன்றி அறிவித்தலுக்கான இடம். பார்த்து அந்த நன்றியோட சொல்ல வர்றவங்ககிட்ட நீங்க பிச்சை கேட்கணுங்கிறாங்க. அதான் உண்மையானது. இது கூட தலை வணங்குற மாதிரியே இருக்கு. எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும், எது நடந்துட்டு இருக்கோ அது நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. வாங்குறவங்களுக்கு தான் 100 கண்ணு தேவைப்படுது, கொடுக்குறவங்களுக்கு 1 கண்ணு இருந்தாலே போதும். பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் ஒரே ரெகுலரா இருக்கும்னு என்னை நினைச்சிடாதீங்க. நிறைய சொற்பொழிவாளர்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே கண்டென்ட்ல வரும்னு நினைச்சிடாதீங்க. இப்ப கூட ராஜா சொல்லிட்டு தான் இருந்தா, அப்ப ஒரே கண்டென்ட்டை பிடிச்சி பேசுங்க அப்படின்னாப்ப எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா, ஒரே கண்டென்ட்ல பேசுனா அது ஒண்ணுதான் உங்களுக்கு புரியும். ஒரு 5 நிமிஷத்துல 6 விஷயம் தெரிஞ்சு அவங்க வாழ்வியலை மாற்றும், வாழ்க்கையை மாத்துங்கிறதுனாலதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்மிங் ஆகிட்டு இருக்கு. கோபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1/2 மணி நேரம் கூட பேச முடியும்னாலும், போறாமேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பேசுமா, அது ஒன்றை வச்சு என்ன செய்ய? வாழ்க்கையில ஒரே ஒரு அரிசியை மட்டும் வச்சு சாப்பிட முடியுமா? அதுக்கு எவ்வளவு மூலதனம் தேவைப்படுது பாரு. அது மாதிரிதான் என் லைஃப் எல்லாம் கலந்ததான வாழ்க்கை. உங்களை சந்திக்கிற அந்த நேரத்துல அதை கூட நான் பகிரலாம், வேற என்ன இருக்கு என்கிட்ட? அது அண்ணா குருசாமி என்ன சொன்ன மாதிரி, தையக்காரன் இப்படி சிந்திப்பானா அப்படிங்கிறத ஒரு மாற்றாதான் பார்க்க வேண்டியது. சிந்திக்கிறவங்க மட்டும், புரிகிறவங்க மட்டும்தான் அந்த வேலை பார்க்க முடியும். ஒரு ஆச்சரியமான தொழில். இந்த தொழில நிறைய பேர் மட்டமா நினைப்பாங்க. சார்லஸ்ல எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ, சார்லஸ் குடும்பத்தை சொல்றேன், அதுக்கு அடுத்து தர மரியாதை டெய்லருக்கு பார்த்தோம். யாராவது சொன்னா நம்புவாங்களா?
இப்ப பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அப்படின்னு சொன்னா ஓகே பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, தையக்காரன்னு சொல்லி பாருங்களேன் யார்கிட்டயாவது. டெய்லரா அப்படின்னு இழுப்பாங்க பார்த்து. நான் என்ன சொல்றேன், டெய்லரான்னு இழுக்கிறீங்கல்ல, அது இல்லாம நீங்க இருந்து பாருங்களேன். ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாட்டின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ஒரு டாக்டருக்கு அந்த யூனிஃபார்ம் இல்லாட்டி ரெஸ்பான்ஸ், அதைப்புறம் தர்றது தானே. அதை டிவிஎஸ் மணியை நான் சொல்லுவார் பார்த்தோம், ஊசி முனையில் உலகத்தை சுற்றுவோம் அப்படிங்கிற பார்த்தோம். ஊசியோடைய முனை தான், ஆனால் உலகத்தை சுத்தலைமே. என் குருநாதர் இதை சார்ந்து இருக்காரு, அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாம் கலந்துதான் வரும். ஒரு ரெகுலர் எனக்கு கிடையாது. நான் வந்து காங்கிரீட் மரம் கிடையாது. காங்கிரீட் வேணா நேரம் இருக்கலாம், மரங்கள் கிளைகளாக தான் இருக்கும். அதனாலதான் என்னுடைய வார்த்தைகள் ஒரு கோர்வையா இருக்காது, ஆனா எல்லாம் கலந்துதான் இருக்கும். என் குருநாதர் சொல்றது ஒரே ஒரு விஷயம், அண்ணா கடைக்கு வந்திருக்காங்க, அந்த கடை நடக்குது அப்படின்னா எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓணம்னாலயா? கண்டிப்பா கிடையாது. நீங்க போட்ட முதல் நாளையா? அதுவும் கிடையாது. இல்லைங்க அங்குள்ள தைக்கிற டெய்லருங்க, இல்லை கட்டிங் மாஸ்டருங்க, இல்லைங்க மிஷினுங்க, எங்க இருந்து எங்க வருது பாருங்க. போட்ட முதல்ல ஆரம்பிச்சு கடைசியில் மிஷினுக்கு வந்துருச்சு. மிஷினு தச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாதுப்பா. ஊசி பார்த்து ஊசி தச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல ஒரு முனை இருக்கணும். அந்த முனை தச்சிருமானா அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு துவாரம் இருக்கணும். அந்த துவாரம் தச்சிருமா அப்படின்னு கேட்டா துவாரமும் தைக்காது. அதுல ஒரு இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளிக்குள்ள ஒரு காத்து வழி விடணும். நூலை நீங்க அனுப்பும் போது வழி விடலைன்னா அது எப்படி தைக்கும்? அப்ப அந்த காத்து விளைவிக்கிறது, நீ உள்ளவா நான் வெளியில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடையை நடத்துறது என்னங்கிறீங்க? அந்த காற்று தான் பார்த்து. இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறீங்க? காற்று. இதுதான் காற்றே கடவுளுங்கிறாங்க. வேற கடவுள் கிடையாது. நீங்க இல்லாட்டி அந்த கடவுள் இருக்கா? மீனாட்சி அம்மன் பாக்குறீங்க, மீனாட்சி அம்மன் போறதுக்கு நீங்க இருந்தா தானே போக முடியும். உயிர் இல்லாட்டினா உள்ள அலோவ் பண்ண விடுவாங்களா? அப்ப உங்களுக்கு மரியாதையா, உங்க உயிருக்கு மரியாதையா கோயிலுக்குள்ள? அந்த உயிரை மரியாதை கொடுங்கிறேன். ஆனா வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். தலையில உள்ளத மாதிரியே நினைக்கிறாங்க உயிரை. இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கீங்களா? அது தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு முக்கியமான உயிர். ஆனா யாராவது மதிக்கிறோமான்னு பாருங்க. எப்பயுமே முக்கியமானது பூரா எளிமையா இருக்கும். அதனாலதான் முக்கியமான அந்த டெய்லரை யாரும் மதிக்கிறதே கிடையாது. உயிர் எளிமையானது. டெய்லர் எளிமையா தான் இருப்பாங்க. ஒரு எல்லாத்துக்கும் கோட்டு சூட்டு தைக்கிறதுக்கு அவங்க கோட்டு சூட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். ஆனா அதை விரும்ப மாட்டாங்க. சாதாரண நிலையில தான் இருக்கான். எளிமையானது முக்கியமானது எளிமையானது. காற்று முக்கியமானது, எளிமையா இருக்கும். உங்க மூக்குக்குள்ள போறதும் தெரியல, வர்றதும் தெரியலாம். மூக்கு அடைக்கும் போதுதான் தெரியும் ஒரு மூக்கு இருக்கு, தலைவலிக்கும் போதுதான் தெரியும் ஒரு தலைவலி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த தூரத்துல அந்த இடைவெளி மட்டும்தான் அந்த கடையை வாழ வைக்குதே தவிர கடை வாழ வைக்குதா? இன்னொன்னு, முதல் போறதுனால முதலாளி கிடையாது. முதல்ல அவங்க போறதுனாலதான் அவங்க பேர் முதலாளி. முதல் ஆளை செய்யறதுனாலதான் முதல் ஆளி. இன்னொரு டெய்லர் உள்ள நுழைஞ்சோடனே சிலவங்களுக்கு தெரியும், பெரிய கடை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு தன்மை தெரியும். ஒர்க் பண்றதுக்காண்டி வருவாங்க, வேலை இருக்கான்னு கேட்டு உள்ள வரும்போது பார்த்தோன்னே தெரியும். அப்ப வேலை அவசர வேலை இருக்கும், பார்த்தோன்னே தெரியும் இல்லை வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா பாக்குற கஸ்டமர் கூட சொல்லுவாங்க, எனக்கு வேலை அவசர வேலை இருக்கு, நீங்க வரலால வேணாம், இல்ல தெரியல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். முதல்ல ஆளை கணிக்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் தான் முதல்ல ஆளி பார்த்து. அது இன்னொரு வார்த்தை கூட விளையாட்டுக்கு சொல்லுவேன், முதல்ல அழிக்கிறவங்க கூட முதலாளி இருக்கலாம் பார்த்து. அது போக தொல்லை கொடுக்கறது கூட தொழிலாளியா இருக்கலாம்ல, கஷ்டம் கொடுக்கறது கூட கஸ்டமரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். உதயாட்ட ஒண்ணு பேசிட்டு இருந்தோம், ஒரு டெய்லர் ஏன் சரியா முன்னேற முடியலாம்? குருசாமி என்ன சொன்ன மாதிரி சிலவங்க அதை வேற மாதிரி சிந்திச்சு புரிஞ்சு மாத்திட்டாங்க. ஆனா பொதுவான ஏன் டெய்லர் 90% ஏன் முன்னேற முடியல அப்படின்னு கேட்டா, டெய்லி அவசரம், வீட்டுல 6 மாசம் துணியை வச்சிருப்பாங்க, நாளைக்கு வேணும் இன்னைக்கு கொடுத்து நம்மளை போட்டு பாடா படுத்துறது, நைட்டு நம்ம வந்து உட்காந்து தச்சு காலை 2 மணி வரைக்கும் நைட்டு பூரா தச்சு, வீட்டுல நேரத்து கூட அவசர வேலைன்னு சொன்னேன், கிறிஸ்மஸ் வேலை அப்படின்ட்டு, தீபாவளிக்கு சாக்கு நிறைய கொண்டு வந்துட்டீங்க, இப்ப போய் தைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 5 மணிக்கு போறீங்கிறீங்களே, தீபாவளிக்கு என்ன சாக்கு நிறைய கொண்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. இது எல்லா டெய்லரும் அனுபவிச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒய்ஃப் கிட்ட போய் இவ்வளவு ரூபா சம்பாரிச்சுன்னு காமிச்சிருக்கோமா? இல்ல லேடிஸ் டெய்லர் அந்த ஹஸ்பண்ட காமிச்சிருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சு தனிமறைவாவே வச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்ச கேவலம் பயர் போட்டு அடிக்கிறாங்களா தெரியல. 1 மாசம் உழைச்சிட்டு இந்த காசு தானே வாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், என்னோட ஆச்சரியமா இருக்கும் இது. தீபாவளி முடிஞ்சு கொஞ்சம் டல் அடிக்கும், இல்லாட்டி தீபாவளிக்கு முதல்ல கொஞ்சம் டல் அடிக்கும். அந்த வேலை தான் தீபாவளிக்கு பார்த்துருக்கோம்.
பெருமையான நினைச்சிட வேண்டாம். ஒரு புலி பாயிரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் ஓய்வை கொடுத்தாங்க, தீபாவளி வரப்போகுதுன்னு அர்த்தம். வேலை பிடிச்சா அந்த காசு இந்த காசா வரும். அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க தீபாவளிக்கு என்ன சம்பாரிச்சு. ஒண்ணும் இல்லை, அதே கரண்ட் பில், அதே வாடகை, அதே லேபர் சார்ஜ், அதே மெட்டீரியல், கேட்ட தீபாவளி வேலை. இதெல்லாம் பெருமைப்படுறதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தீங்க, ஒரு மாசம் சேர்த்து வேலை பார்க்குறீங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, வேலை பார்க்குற தன்மை ஒண்ணு இருக்கு. வேலையை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு தன்மை இருக்கும். நம்ம என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க்னு சொல்லி ஓவரா போட்டு பார்க்குற விளையாட்டு தன்மையில இருக்கும். விளையாட்டா கிடையாது தொழில, விளையாட்டு தன்மையில வேலை பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போய் முங்கி ஒண்ணும் இல்லாம போய் அதுலயே காணாம போயிடுறாங்க. வேலையை பார்க்குற விதம் இருக்கு. நீ உங்களுக்காக ஒரு சின்ன தொழில்துறையில போறதுனால ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். முதல்ல வர்ற முதல் வருமானம் தயவு செய்து செலவாக்காதீங்க. இதெல்லாம் 19 வயசுல கடை வச்சு இப்ப எனக்கு வயசு 60 ஆகுது. எங்க அப்பா கூட கோவத்துல கொண்டு போய் ஜாதகம் பார்த்தார். இவெல்லாம் அப்பயே 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவெல்லாம் முதலாளியா, எல்லாரும் முதலாளி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஜாதகக்காரர் என்ன சொன்னான்னு தெரியல. அவன் என்ன 20 பேர் வச்சு வேலை பார்ப்பான், இவனுக்கு எதுக்கு இப்போ இங்க வந்து பார்க்க வரீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அந்த அனுபவத்துல உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என் நிலைமை யாருக்கும் வர வேண்டாங்கிற காட்டி இந்த இடத்துல சொல்லிடுறேன். முதல் செலவு சேமிப்பா இருக்கட்டும். தயவு செய்து உங்க பாதம் தொட்டு வேண்டி கேட்டுட்டு, நம்ம டெய்லர் வேலையில என்ன செய்யறோம் தப்பு அப்படின்னு கேட்டா, காலையில வந்த உடனே மெட்டீரியல் காசை கொடுத்து விடுறாங்க. கேன்வாஸ் வாங்கிட்டு வா, காலர் வாங்கிட்டு வா, பட்டன் வாங்கிட்டு வா, ஊக்கம் வாங்கிட்டு வா, ஜிப்பா வாங்கிட்டு வா. தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க. என் அனுபவத்துல சொல்றேன். காலையில வந்தவொடனே சேமிப்பா தான் இருக்கணும். கல்லால இருந்து செலவுல கொடுக்காதீங்க. அப்ப என்ன செய்யலாம், நைட்டே வாங்கி வச்சிடும், இடைப்பட்ட நேரத்துல வாங்கி வச்சிருங்க. காலையில வந்தோடனே நீங்க செலவழிச்சுக்கணும் சொல்ல முடியாது. எந்த முகத்துல மூலிச்சேன்னு தெரியல, பொழப்புற இப்படியே இருக்குவாங்களா, அந்த மாதிரி காலையில செலவழிச்சுக்கோங்க. அதான கடைசி வரைக்கும் இருக்கும். அப்ப காலையில ஒரு நல்ல பாட்டை கேட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பூரா ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன் காதுக்குள்ள. அப்ப காலையில முதல் செலவு என்ன செய்றீங்களோ அதான் கடைசி வரைக்கும் செலவா இருக்கும். அப்ப வருமானம் வர்றதை ஈட்டுறதை விட்டுட்டு செலவழிக்கும் போதே மனசு ஒப்பாது. 500 எடுத்து மெட்டீரியல் வாங்கிட்டு வான்னு காலையில கல்லால இருந்து கொடுக்கும்போது மனசு என்ன இருக்கும், செலவுல தானே மனசு. இதே 500 வந்தா வருமானம் நல்லா தானே இருக்கு. முகக்காடு 5000 வருது, எப்படி இருக்கு மனசு? இது அனுபவத்துல சொல்லு, சும்மா புதுசை யாரும் அனுபவத்துக்கு கிடையாது, எல்லாரும் அனுபவிச்சதான் பார்த்தேன். தயவு செய்து என்னுடைய இந்த தளம் இனிமேலால் மாறட்டும். இந்த தொழில குருசாமி என்ன கூட சொன்ன, இவ்வளவு பேருக்கு நான் கத்துக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பெருமையா நினைச்சேன். ஆனா என்கிட்ட தயவு செய்து கத்துக்க வராதிங்கன்னு, என்கிட்ட தயவு செய்து கத்துக்க வராதிங்கன்னு. நான் பட்டப்பாடு என்னோட போது. என் பேரன் கூட இல்லை, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவருக்கு 37 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு என்னடா போய் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த தொழில் வீழ்ச்சியில போயிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. சாத்திய குறைய கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு டெய்லர் கோடீஸ்வரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தொடர்பு, அதுக்கு உங்களுக்கு வயசு இருக்கு கேட்டேன். அது இந்த தொழில்துறையில வந்துட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் காஜா போட்டு, நாங்களாம் காஜா போட்டு தான் வந்தோம். பட்டன் வச்சு காஜா போட்டு அப்படி வைப்போம். தைக்க ஒரு டைல ஒரு பாதையை தச்சுட்டு போயிருப்பார். அப்ப ஏறி போய் விசில் உட்காந்து நம்மளா அதை உருட்டுறது இப்படிதான் வர்றோம். கிழிஞ்சு போயிடும். சில நேரத்துல கட்டிங் தெரியாம விட்டுட்டு அதை பேக்ல எனக்கெல்லாம் ஓவர்லாக் போறேன்னு சொல்லிட்டு, அப்ப நான் தையல் பழம பின்னால கட் ஆயிருச்சு. அந்த வை ஓனர் வாங்கிட்டு பேக்ல ஒரு டாட்டை போட்டா சரியா போச்சுப்பான். அன்னைக்கு ஒரு சட்டை டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கட்டிங் பண்ணிட்டு ஒரு டிசைன் பண்ணிட்டு அகமத்துக்கு கொடுத்தேன். அகமத்துல ஒர்க் பண்றோம், ஏகே அகமத்துல. கடைசியில பார்த்தா அந்த சட்டை 100 சட்டை தைச்சேன். நல்லா இருக்க சட்டையா வெட்டி தைச்சுட்டு எனக்குள்ள கட்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிசைன் போட்டு கொடுத்தா அந்த டிசைனே 100 சட்டை தைச்சு அங்க தொங்க விட்டு இருந்தாங்க. அதனால நம்ம எதையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆக்க முடியும். இதுல ஃபுல்லா தண்ணியிலே நம்ம நினைக்கிறோம், இதை இவ்வளவாவது இருக்குன்னு நினைக்கல. இல்லை நம்ம இதாவது இருக்கேன்னு நினைக்கலையே, ஃபுல்லா இல்ல ஃபுல்லாலே நினைச்சிட்டு குடிக்காம உட்காந்துட்டு இருக்கதா, இவ்வளவாவது இருக்கேன்னு நினைச்சு குடிச்சிடும். காட்டம்லாம் ஏத்துக்குங்க. வாழ்க்கைய ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது இன்னொரு விஷயம் இருக்கு. ஆழமாக ஏற்றுக்கொள்ளுது. திருப்பி வந்துடுறேன். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தையல் தொழில் கோடீஸ்வரனை சந்திக்க போகும். காரணம் என்னன்னு சொல்லிட, சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு போக முடியாது. காரணம் என்னன்னா, டெய்லர்லாம் பாதி பேர் இல்லாம போயிடுவாங்க. மீதி இருக்கிற மிஞ்சினவங்க சிறப்பா இருக்க முடியும். பேரனுக்கு கூட கத்துக் கொடுங்க. நான் பாப்பா என் பொண்ணு சொன்னேன், பேரனுக்காவது உங்க பையனை பேரனுக்கு கத்துக் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. வேணாப்பா என்னோட போதும்ப்பா அப்படின்ட்டு. இந்த தொழில எவ்வளவு தூரம் உச்சபட்சத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டோம். நேத்து கூட இதை காமிக்கணுமா வேண்டாமா, பேண்ட்டை ஆக்சுவலா எல்லாருக்கும் பேண்ட் சொல்லிட்டாங்கிட்ட வந்தது.
எல்லாருக்கும் பேண்ட் வந்து 4 ஜாயிண்ட் இருக்கும் பேண்ட்ல, கரெக்டா? சைட்ல ஒரு ஜாயிண்ட், அடிங்கால ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஜாயிண்ட் எல்லாம் பேண்ட் தைக்க முடியுமா? முடியாதோ? ஜாயிண்டே இல்லாம ஒரு பேண்ட் தைக்கணும். இந்த பேண்ட்ல ஜாயிண்டே இருக்காது, சைட்ல இருக்காது. அப்ப எங்க தச்சிருக்கீங்கன்னா பேண்ட்ல ஜாயிண்ட் வந்து அயனிங்லயே வந்துடும், பேக் அயனிங்ல வரும். ஜாயிண்டே இருக்காது மொத்தம், அடிங்கல்லையும் ஜாயிண்ட் இருக்காது மொத்தம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கொண்டு வரல. ஒரே தையல் பேண்ட் வெளியில வந்துடும், ஒரே தையல் வெளியில வந்துடும். வளர்ந்து வர்றோம், வைக்கிறோம், ஓவர்லாக் 8 ஓவர்லாக் போடணும், 8 கால் போடணும், 8 சைடு போடணும். ஒரே தையல்ல ஒரே இதுல வளர்ந்து விட தேவையில்லை. இங்க சென்டர் ஸ்டாப் தள்ளிட்டோம்னா சென்டர் பீஸ் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துருக்கும். இது உச்சபட்சமானது பார்த்து. அதுக்காக நான் இதை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடாதீங்க. டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு கத்துக் கொடுத்ததான் உங்ககிட்ட இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைண்ணா. இப்படி எல்லாம் ஒரு தன்மை இருக்கு, ஒரு திறமை இருக்கு, நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கலாம்ல, நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கலாமா? அப்ப நம்ம செய்யற வேலையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதா? இப்போ ஜாக்கெட்டா இருக்கட்டும், ஷர்ட் பேண்டா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், டிஷர்ட்டா எதா இருக்கட்டும், நம்ம கண்டுபிடிச்சதா? ஏதோ ஒரு புண்ணிய ஆத்மா கண்டுபிடிச்சதா? நம்ம ஃபாலோ பண்றதுல நான்கிற அகங்காரம் எங்க வரும்? நான் தச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொன்ன மாதிரி இந்த ஊசி துவாரம் தான் நான் தச்சிச்சு. அப்போ ஒரு கடையை நிர்ணயிக்குதான் அந்த துவாரம் தான். நீங்களா? இதுல எங்க அகங்காரம்? இதுல எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்றேன். டெய்லருக்கு அதிகமான 4 அகங்காரம் ஜாஸ்தி இருக்கு. நூல் கடையில போய் நின்று பார்த்தா தெரியும். அவன் தாட்டியத்தை பார்த்தோம்னா ஒரு சட்டைக்கு காசு இருக்காது, ஆனா அந்த திமிரு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த ஏற்கனவே அந்த தன்மை இருக்கு. ஏன் அந்த தன்மை உனக்கு வருதுன்னு அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஒரு படைப்பாளி. ஒரு துணியை சட்டையாக்க தெரியுதுல்ல, ஒரு துணியை கோட்டாக்க தெரியுதுல்ல, நான் செய்வேன், நான் இருப்பேன். அப்படி இருக்காது, ஒண்ணுமே கல்லால ஒன்னும் இருக்காது. ஆனா அந்த திமிர் இருக்கும் பாருங்க, அதுதான் அவனை வாழ வச்சுட்டு இருக்கு. பிடிக்கலன்னா சொல்ல முடியுதுல்ல, உனக்கு தைக்க எனக்கு வராது, போயிட்டே இரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குல்ல. பயந்து போய் யாரும் வாழலை, யோசிச்சுப்பாங்க தைக்க. ஏன்னா இது வந்து தொழில் கிடையாது, இது தொழிலோட சேர்த்துருந்தா பரவாயில்ல. ஒரு கலைஞன், ஒரு கவிஞன் பார்த்து அதான் ஒருத்தன் கேட்பான், ஓவியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வரைஞ்ச ஓவியன் சொல்ல எப்படி நான் தைக்கிறீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா உன்னையோட நான் ஒன்றும் சரியா செய்யலைங்கிறேன். அவனுக்கு பெருமையா இருக்கு. என்கிட்ட ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏத்த மாதிரிலாம் தைக்கிறோம் நம்ம. அப்போ ஒரு படைப்பாளியில துணியை தச்சு அதை ஒரு சட்டையா மாத்திரம். துணி வரும்போது துணிங்கிறோம், சட்டையானோன்னு சட்டைன்னு தானே சொல்றோம். அதை வாங்கிட்டு போகும்போது துணியை கொடுங்க நான் கேட்கறாங்க, சட்டையை கொடுங்க தானே. அப்போ ஒரு பெரிய மாற்றத்தையே அந்த இடத்துல உருவாக்குறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய தன்மை இருக்குது. அப்ப அந்த படைப்புக்கான திமிரு இருக்கதானே செய்யும். அந்த திமிரு அமைதியா இருக்கட்டும்ங்கிற அகங்காரம் ஆக்கிட வேண்டாங்க. தொழில் பிடிக்கலன்னா நேரம் சொல்லிடுங்க கஸ்டமர், எனக்கு பிடிக்கல, தைக்க முடியல அப்படின்னா நான் செய்யற ஒரு வேலை என்னன்னா காலில் தொட்டு நல்ல டெய்லரா பாருங்க, உங்களுக்கு எனக்கு தைக்க தெரியாதுன்றது. ஒரு எதிரியை உருவாக்காதீங்க, ஒரு எதிரியை உருவாக்கிறாதீங்க. இப்ப இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டோம்னா சரி எனக்குலாம் தைக்க மாட்டேன்ட்டாருன்ட்டு விட்டுருவாரு. அதே இல்லை நீங்க தப்பா சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 10 கஸ்டமருக்கு எடுத்து விட்டுருவாரு. வெளியில போய் அவன்கிட்டே போய் தைக்க போற போயிடாது அப்படின்றாங்க. எனக்கு தான் தைக்க மாட்டேன், நீ அது போட மாப்பிள்ள அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதனால ஒரு எதிரியை உருவாக்காதீங்க. லட்சம் நண்பர்கள் இருந்தாலும் பத்தல, ரொம்ப கம்மி தான் பத்தும். ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் நமக்கு பணமாக போறாங்க, கஸ்டமர் தான் பணம் வரும். இது இந்த அண்ணன் குருசாமி நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம். இந்த தொழில் யார் தேர்ந்தெடுத்தாங்களோ புண்ணியாத்மக்கள். காரணம் சொல்லிடுறேன், 500 ரூபாய்க்கு நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கோம், ஆனா நம்ம கூலி தரதுக்கு உழைச்சிட்டு இருக்கான் வெளியில ஒருத்தன். யோசிச்சு பாருங்க, நம்ம உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த கூலி தர்றதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? இவங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கணும் கூலி தர்றதுக்கு. உங்களுக்கான பேண்ட் ஷர்ட் ரெடி ஆயிட்டு இருக்குமா இருக்காதா? உங்களுக்கான டிஷர்ட் ரெடி ஆயிட்டு இருக்குமா இருக்காதா? அதுக்கு இவங்க உழைச்சாகணும். ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு பாருங்களேன். இந்த ஓய்வு நேரத்துல கூட இவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, எங்கேயோ ஒருத்தவங்க உழைச்சிட்டு தானே இருக்காங்க நமக்காக. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல ஒரு தொழிலை கொடுத்து, இருக்கிற இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறது எவ்வளவு பெரிய உண்மைதாங்க. ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற மூட தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறான் ஒருத்தன். ஆனா இருக்கிற இடத்துல உட்காந்து ஃபேனிக்குல உட்காந்துட்டு அப்படி தாட்டியவா, அப்ப எவ்வளவு பெரிய கௌரவமான தொழில். ஒவ்வொரு நட்பையும் வெறும் நட்பு ஆக்காதீங்க, தெய்வீக நட்பாக்குங்க. உங்களோட தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சீங்கன்னா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அது முறிவு உருவாக்கிடும். ஒரு தெய்வீக நண்பனை மாத்தி பாருங்களேன், அது கடைசி வரைக்கும் உங்களோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ரொம்ப அற்புதமான விஷயம். 2 ஜோக் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல. சொல்லிடலாமா? டெய்லர் சார்ந்தே ஒருத்தர் சட்டை பேண்ட் தைக்க கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு ஒரு ஊர்ல இருந்து. 5 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு வர்றாரு. காடை வச்சிருக்காரு, மிஸ் பண்ணல. அவர் பேங்க்ல வேலை பார்க்குறவர். டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் கடைசியில் வந்து கடை வாசலே நின்றுட்டே இருக்காரு. 1 மணி நேரம் பார்த்து டெய்லர் கடை வாசல் நின்றுட்டே இருக்காரு. ஓனர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்காருன்னா நின்றுகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காரு. அவன் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, உங்க கடையில 5 வருஷம் முன்னுக்க தைக்க கொடுத்தேன், வாங்கலாமா என்னன்னு நினைச்சு வந்தேன். இப்ப தருவீங்களா தரமாட்டீங்களான்னு தெரியல, ஆனா காடெல்லாம் இருக்கு சார் இருக்காரு. காடை பிரிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லணும்? எடுத்தானே தரணும், நாளைக்கு வாங்க தச்சு தரேன்னாராம். இந்த டெய்லர் தொழிலுக்கு நாளைக்குங்கிற வார்த்தை ஆகவே ஆகாது. இந்த நாளைக்குங்கிறதுக்கு வேற மாதிரி சொல்லணும் அந்த வார்த்தையை. என்னைக்காவது வந்த அன்னைக்கு டெலிவரி பண்ணிருக்கோப்பா. 5 வருஷம் கழிச்சு வர்றானே ஒரு ஜீவனு, நாளைக்கு வாங்க தச்சு தரேன் அப்படின்னா, எனக்கு துணியே மிஸ் பண்ணாம வச்சிருக்கேன், காடை மிஸ் பண்ணாம வச்சிருக்கேன் பாரு. 2வது டெய்லருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாளைக்குங்கிற வார்த்தை. நாளைக்கு என்னைக்கு? நாளைக்கு போனா அன்னைக்கு இருக்குமே இருக்க தேவை, அன்னைக்கு நாளைக்கு ஆகுமா? நாளைக்குன்னு சொல்றீங்கல்ல, நாளைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அன்னைக்கா இருக்குமா நாளைக்கா இருக்குமா? அன்னைக்கே தானே இருக்கும். சரி, இன்னொன்னு மகன் அந்த டெய்லர் என்ன செஞ்சுட்டாங்க பாத்தீங்கன்னா, 5 இன்ச்சு ஏத்தி தச்சுட்டாங்க பேண்ட. ஆனா தள்ளி விட்டாரு. போயிட்டு நைட் அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டு காலையில போயிட்டு வருதா, ரோடு முச்சந்தில கடை டெய்லர் கிடக்கும். அந்த அம்மா அந்த பையனை இழுத்துட்டு வருது பார்த்து 3/4 காலுக்கு நிக்குது பேண்ட். தரத்துன்னு பார்த்துட்டேன். நேத்து நம்ம தப்பு தெரிஞ்சு போச்சு, கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு இங்க இருந்து பார்த்துட்டேங்க. டவன் கடையில இருந்து வெளியில குதிச்சிட்டான். உலக மக்கள் எல்லோரும் கூடுங்கள் வாருங்கள் கத்துறேன். 5 இன்ச்சுக்கு தப்பா தச்சுட்டு போய் இறக்கம் கம்மியாயிருச்சு. வாருங்கள்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்துட்டேன். 30 பேரை சேர்த்துட்டேன். நம்ம நெருங்கி கிட்ட வந்துச்சு. உலக அதிசயம், ஒரே நாள்ல 5 இன்ச்சு இந்த பையன் வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டாரு. தப்பு எவ்வளவு சரியா மறைக்கிறான் பாரு. இவன் தப்பு வருது. இந்த பையன் நைட் 5 இன்ச்சு வளர்ந்துருக்காங்க அப்படின்ட்டாரு. 5 இன்ச்சு தப்ப எப்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் பாரு. அதே மாதிரி ஒரு நல்லாதான் போயிருந்தேன். அவர்த்தேன் கோட்டு தைச்சிருக்காரு. அவரு கோட் தைக்க போன பையன் பார்த்தா ஒரு கை 2 இன்ச்சு ஏறிடுச்சு, ஒரு கை மட்டும் 2 இன்ச்சு ஏறிடுச்சு. போட்டா எப்படி இருக்கும்? ஏத்தறக்கம் இருக்கும்ல. அவர் டெய்லர் சொல்றாராம், கொஞ்சம் இப்படி செய்யுங்க அப்படின்னாராம். சொல்ற ஒரு சைடு தூக்குங்கன்னா என்ன ஆயிருங்க, இந்த பக்கம் இறங்கிரும்ல. இப்படியே வெளியில போயிருங்கன்ட்டேன். அது இப்படியே போயிட்டே இருக்கேன் பார்த்து. போயிட்டு இருக்கும்போது தெருவில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எந்த டெய்லர் கடையில தைச்சீங்க அப்படின்னாங்க. இந்த கடையில தைச்சேன் அப்படின்னாங்களாம். அதுக்கு அவன் சொல்றான், இந்த கடையில தைச்சேன்னு சொன்னதுக்கு சொல்றான், இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறவன் கோணலா இருக்கவங்க கூட கரெக்டா தைச்சு கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு. கோணலா போனவன கூட நல்லா தைச்சு தராங்க அப்படின்னு. ஆக்சுவலா போனது ஒழுங்காதான் போடாது, நல்லாதான் நேரம் போட. கோணலா இருக்குன்னு சொல்லி இழுத்து இப்படி சொல்றேன், இப்படி இழுத்து விட்டுட்டா அப்படியே போயிட்டே இருக்கான தெருவுல. கோணலானவருக்கு எவ்வளவு கரெக்டா தைச்சிருக்காரு பாருங்கிறது. நம்ம மாட்டு எப்படி செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க தொழில. ஒண்ணு இடுப்பு லூசா இருந்தா என்ன சொல்லுவோம், தண்ணியில போடுங்க சரியாயிருன்றோம். ஏங்க டைட்டா இருக்குங்க, நான் தண்ணியில போடுங்க கொஞ்சம் குறைஞ்சு. ஒரே வார்த்தையை 2க்கும் யூஸ் பண்ணிருவோம். வந்துடுறேன். இப்போ உள்ள மனிதர்களுக்கு பாதி வயசு கடந்துட்டீங்க எல்லாரும். 1-2 பேர் தான் வயசு கம்மியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபீல்ட்ல. 3 மை வேணும், 3 மை வேணும் நமக்கு. வேணா தனியா சிரிக்கலாம் நினைக்கிறேன். 3 மை நமக்கு வேணும். முதல்ல தர மை வேணும். அடுத்தது மை பாதி பேர்கிட்ட இருக்க மாட்டேங்குது, பொறுமை. 3வது இதை கட்டி ஆளுக்குள்ள ஆளுமை வேணும். இந்த 3 மை இருந்தா ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். தொழிலை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நெப்போலியன் சொல்றாப்ப. மாவீரன் நெப்போலியன் வெல்வெட் கையுறை அணிந்த, திருப்பி சொல்லிடுறேன், வெல்வெட் கையுறை அணிந்த இரும்பு கரத்தால் ஆட்சி செய்யணும். தடவி கொடுக்கும்போது அவ்வளவு சுகமா இருக்கும். விட்டோன்னு வைங்களேன், முகம்லாம் தேர்ந்து போயிடணும். தொழில் அவ்வளவு தன்மையில ஆளுமையில வேலை பார்க்கணும்.
வேலைக்காரவங்ககிட்ட இப்ப நான் கடையில பார்த்தோம்னா 2 பிரிவா இருக்கும். வேலைக்காரவங்க கொஞ்சம் கண்டிஷனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவுதான் பேசிட்டேங்க, வேலைக்காரவங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கீங்க, தயவு செய்து தொழிலுக்குள்ள வராதீங்கன்ட்டு. யாரு காரணம் என்னன்னா, தெய்வீகம் வேற தொழில் வேற. இவர் வாட்டுக்கு 4 நாள் லீவ் போட்டு வருவாரு வேலை பார்க்கறவங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட பதில் சொல்ல, நம்ம துணியா அது? கஸ்டமருக்கு யார் பதில் சொல்றது? தொழில தொழில்மா தான் நடிக்கணும். அதெல்லாம் தொழிலை மூளையில யூஸ் பண்ணணும், குடும்பத்தை ஹார்ட்ல யூஸ் பண்ணணும். தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய செலவழிச்சிட்டீங்கன்னா நீங்க ஏழ்மையை தான் நீங்க சந்திச்சாகணும். தயவுசெய்து தொழிலாளிக்கு ஒரு மரியாதை மூளையில தான் கொடுக்கணும். தொழில தொழில்மா தான் பார்க்கணும். வீட்டை மூளையில பார்க்காதீங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்டு கொடுத்துருங்க, வம்பு பண்ணாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக வாழ்றவங்க, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஒரு 1 மணி நேரம் லேட்டா வேலை வாங்கிட்டோன்னு வைங்களேன், அவர்கிட்ட 11 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்தேன், அப்படியெல்லாம் நான் வேலை பார்த்தேன், என்னை வெளியில அனுப்பிச்சு விட்டாருமா, அது அவ்வளவுதான் செய்ய முடியும். அதனால ஒரு தொழில் பண்றதுக்கு 1 நிமிட புத்திசாலித்தனம் போதும். தொழில் பண்றதுக்கு 1 நிமிட புத்திசாலித்தனம் போதும். 99% வேர்வை வேணும். இதை இப்படித்தான் வெட்டணுங்கிறதுக்கு 1 நிமிஷம் யோசிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேர்வை அதுல கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும். 99%. அதை விட்டு புத்திசாலித்தனமா உட்காந்துட்டே இருந்தா அது என்னைக்கு உருப்படி ஆகும், எப்படி உருவாகும் கேட்குறேன். முயற்சி ஒரு முன்னுரையா இருக்கட்டும், எழுச்சி ஒரு வித்தாக இருக்கட்டும், செயல் ஒரு ஆதாரமா இருக்கட்டும், வெற்றிக்கு இது ஊன்றுகோலா இருக்கட்டும்ங்கிற. சில நேரம் புரிய மாட்டேங்குதுலாம், புரியாது. அண்ணா சொன்ன மாதிரி புரியுது, கொஞ்சம் இன்னொரு மூளை வேணும். தொழிலை புரிஞ்சு செய்யுங்கிறது நிறைய பேர் புரியுறதே கிடையாது. நம்ம பேண்ட் ஷர்ட்டை தைக்கிறோம், அப்படி தைக்கணும்னா சாதாரண ஆளும் தைக்கலாம். நம்மள ஏன் தேடி கொடுக்குறாங்க? ஒழுங்கினம் இல்லாம இருந்துச்சுன்னா வருமா நமக்கு வேலை? நீ யோசிச்சு பாருங்க. தொழிலை ரொம்ப நேசிங்க, உங்களை விட, உங்க உயிரை விட நேசிங்க. இந்த தொழிலை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஹேர் கட்டிங் பண்ணிட்டு குளிக்காம தூங்க முடியுமா? இந்த தொழிலுடைய புனிதத்துவம் மட்டும் இந்த ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். ஹேர் கட்டிங் பண்ணிட்டு குளிக்காம தூங்கிட முடியுமா? ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு அப்படி குளிக்காம தூங்கிட முடியும். ஆனா இது வரைக்கும் நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குளிக்காம புது துணி கொடுத்திருக்கோமா? அப்ப இந்த தொழில் எவ்வளவு புனிதமான தொழில், அதை தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நன்றி.